இறைவனின் திருவடியை எல்லோரும் தொழும் வகையில் செய்யப்படும் சேவை. திருக்கோவில் வழிபாட்டிற்கு தொண்டு செய்த திருநீலநக்க நாயனார் ஒரு சிறந்த உதாரணமாகும். 5வது அர்ச்சனை. இறை வழிபாட்டிற்கு என்றே தோட்டம் அமைத்து அதில் அனுதினமும் மலரும் வாசனை மலர்களை வண்டுகள் அமரும் முன், அதாவது அதிகாலையில் பறித்து இறைவனின் அலங்காரத்திற்கு மற்றும் அர்ச்சனைக்காக கொடுத்து வழிபாடு செய்வதை குறிக்கும். வில்லிபுத்தூர் விட்டுச்சித்தர் என்னும் பெரியாழ்வார் இவ்வகை வழிபாட்டை செய்தவர். 6வது வந்தனம். இறைவனை மனதார நினைத்து வணங்குதல். எந்தவிதமான தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காது இறைவன் ஒருவனையே மனதில் வைத்து வணங்குதல். இதற்கு உதாரணமாக விளங்குபவர் அபிராமி பட்டர். அன்றைய திதியையும் சிந்திக்கும் எண்ணம் இல்லாது அபிராமி அன்னையையே மனதார எண்ணி வணங்கியவர். 7வது தாஸ்யம்.